ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாரன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்மோஸ் பிளாக் செயினில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு பிளாக் செயின். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே நிறைய ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அந்த ஏர்ட்ராப் வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த பிளாக் செயின் அந்த காஸ்மோஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட் தான் இதுவும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த கெப்லர் வேலெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு, மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதை எப்படி நம்ம மொபைலில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ சேனலில் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ட்விட்டரில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸ் வந்து வீடியோ போட முடியாத ஏர்ட்ராப்லாம் நான் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ட்விட்டர்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கெப்லர் வேலெட்டை வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த கெப்லர் வேலெட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இன்ஸ்டால் கெப்லர் அப்படின்ட்டு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து க்ரோம் வெப் ஸ்டோருக்கு போகும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கெப்லர் வேலெட் ஆட் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆட் டு க்ரோம்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டே கெப்லர் அப்படின்னு இருக்குதா. ஸோ இதில் கெப்லர் வேலெட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கெப்லர் வேலெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய கெப்லர் வேலெட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெப்லர் வேலெட் ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். இந்த ஏர்ட்ராப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹவுல் ஏர்ட்ராப். நீங்கள் வந்து நம்மளுடைய டெலிகிராமில் ஆக்டிவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கெப்லர் வேலெட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நெட்வொர்க் இதில் காட்டாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் அந்த நெட்வொர்க் வந்து மேனுவலாக ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கல். சரிங்களா? ஜாக்கல் டெஸ்ட்நெட்டு. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போன உடனே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போன உடனேயே உங்களுக்கு கெப்லர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்ரூவ் பண்ணி விட்ருங்க. இதே நீங்கள் கிவி ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களால் அப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கெப்லர் வேலெட்டை கிவி ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SCRT சீக்ரெட் நெட்வொர்க் அந்த டோக்கனை ஸ்டேக் பண்ணவங்களுக்கு இவங்க வந்து ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை ஸ்டேக் பண்ணலை. ஸோ நானும் அதை யாரையும் ஸ்டேக் பண்ண சொல்லலை. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த SCRT ஏர்ட்ராப்பையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க ஃபாசெட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபாசெட். சரிங்களா? ஸோ இந்த ஃபாசெட்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாசெட்டில் வந்து நீங்கள் ஒரு அட்ரஸ் போடணும். சரிங்களா? ஸோ அது என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெப்லர் வேலெட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த கெப்லர் வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா பீட்டா சப்போர்ட் அப்படின்ல ஜாக்கல் டெஸ்ட்நெட் அப்படின்னு ஒரு புது நெட்வொர்க் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி டோக்கன் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டோக்கன் பேலன்ஸ் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 ஜாக்கல் டோக்கன் வந்து ஆட் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் டெஸ்ட் பண்ணுற சைட். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக கெப்லர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இனிஷியலைஸ் சர்வீஸ்னு அடுத்து காட்டும், அதையும் ரன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்ரூவ் பண்ணி விட்ட உடனே ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா,
அதையும் ரன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கெப்லர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பில்லிங் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கம்மிங் சூன் வருது. சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் ஓப்பன் ஆன உடனேயே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஓடியே வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கூட உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் பர்ச்சேஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்கள் வேலட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஜாக்கல் டோக்கன் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா ஸ்லைட்டாக அந்த நோ லிங்க் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பினான்ஸ் இன்வெஸ்டட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுவும் அந்த நோ லிங்க் மாதிரி தான் கொஞ்சம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் விபிஎஸ் நீங்கள் பை பண்ண உடனேயே இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் விபிஎஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிளாக் செயினுக்குள்ளே. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரௌஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கொஞ்சம் சின்ன வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனேயே இந்த இடத்துல என்கிரிப்ட் அண்ட் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அப்லோடிங் ஃபைல்ஸ் டு நெட்வொர்க் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த ஃபைலோடைய சைஸை பொறுத்து அது அப்லோட் ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் கொஞ்சம் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். சரிங்களா? ஸோ அந்த இது முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டலை. ஒருவேளை உங்களுக்கு இந்த நேம் சர்வீஸ் ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு .rns அப்படிங்கிற டொமைனில் ஒரு நேம் வந்து ஃப்ரீ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான், நீங்கள் போயிட்டு அந்த ஆர்என்எஸ் நேம் சர்வீஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டொமைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீயாக பைக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரிவார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக இருக்குது, ரிவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதிகமான ஃபைல்ஸை வந்து அப்லோடு பண்ணுறதுலையும் இருக்குது, நிறைய ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு சான்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேம் சர்வீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட்டில் ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் சிம்பிளான ஏர்ட்ராப்பு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ஏர்ட்ராப்பும் கூட. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 அக்கௌண்ட் 30 அக்கௌண்ட் போட்டு வைங்க. இதை 100 அக்கௌண்ட்டில் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. 30 அக்கௌண்ட்டு இல்லைனா ஒரு 20 அக்கௌண்ட் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் கௌதம் மாறன்.